பெருஞ்சித்திரனார் குடும்பம், தனித்தமிழ் இயக்க குடும்பம், தனித்தமிழ் இயக்கத்திற்கும் அவருக்குமான தொடர்பு மிக நெடிது. ஐயா சரவணத்தமிழன் அவர்கள் அவசர நிலை காலத்தில் இந்த உணர்வை ஒரு மாணவனிடம் வைத்திருக்கிறார் என்பதற்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். உடனே கலைஞர் அவருக்கு இந்த கருத்து சென்று அவரை பணியிடம் செய்யப்பட்ட காலத்தோடு சேர்த்து பணியையும் தந்து நிலையத்தொகையும் தந்து பாராட்டினார். அந்த அடிப்படையில் திருவாரூர் திருவிக்கா சிலையை நிறுவி அந்த சிலை நிகழ்ச்சியில் பாப்பட்டி மன்றத்தின் நடுவராக பாவலரே அவர்கள் விளங்கி அங்கே முதல்வர் கலைஞரிடம் பாவனரை நகர முதலி திட்டத்தை அரசியலுக்கு நடத்த வேண்டும் என்று வைத்த தீர்மானத்தை கலைஞர் ஏற்று பாவாணம் செந்தமிழ் சொற்குலத்தியல் அகர்முதலி திட்டத்தை தொடங்கி இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட அகரமுதலிகள் உலக அரங்கில் வரவேற்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கலைஞரும் பாவாணருக்குமான தனித்தமிழ் இயக்கத்திற்குமான ஒரு அறிவார்ந்த முயற்சிக்கு அவர் நாளும் துணை என்பதை கூடுதலாக நாம் இந்த அரங்கை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறோம், நன்றி செலுத்த கடமை கொண்டிருக்கிறோம். அவருக்கு முரண்பாடுகள் உண்டு என்பதை அவர் ஒரு தொகுப்பை ஒன்றை பார்ப்பதை பற்றி குறிப்பிட்டார்கள். முரண்பாடு உண்டென்றாலும் என்னுடைய பாவலருடைய பெண்மொழி தொடர்பு படிப்பில் அவர் பூண்டி கல்லூரியில் 100 சந்தாக்களை சேர்த்தார். எனக்கு தெரிந்தவரையில் அந்த காலகட்டத்தில் ஒரு கல்லூரியில் ஒரு தனித்தமிழ் இயக்க இதழுக்கு வாழ்நாள் சந்தா 100க்கும் மேல் சேர்த்த ஒரே பாடிவாக தனித்தமிழர்களால் ஒரு 10 இதழ் வாங்கி விற்பதே பெரும்பாலும். நான் திருவாரூர் கல்லூரியை பயின்ற பொழுதும் சமூக கல்லூரியில் பயின்ற பொழுதும் 50 இதழ்கள் கொண்டு சேர்ப்பதே பெரும்பாலும். அதில் மையடியான் அறிஞரும் அகலையும் போன்றவர்கள் ஒரு 10 இதழை வாங்கி ஆசிரியர்கள் கொடுப்பார்கள். எங்களை கண்டாலே ஓட்ட பிடிப்பாங்க, இந்த இதழ் வாங்க சொல்கிறார்கள், இந்த நூலை வாங்க சொல்கிறார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களை பார்க்கிற பொழுதுதான் மொழி தூய்மை இயக்கம் தான் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்குரிய இயக்கம். இதை நான் ஏதோ இங்கு நடுவர்கள் என்பதற்காகவோ மற்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காகவோ சொல்லவில்லை. தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றத்தை ஆராய்ந்த பேராசிரியர் திருமாவளவன் அவர்கள் உலக மொழி தூய்மை இயக்கத்தை முன்மொழிந்த பொழுது 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த கமால் பாஷா தன்னுடைய நாடு நோயாளி என்று வரலாற்று ஆசிரியர் பாடம் நடத்துகிற பொழுது ஏன் துருக்கியை ஆசியாவின் நோயாளி இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவ்வாறு அழைக்கப்படுகிறது உரிமை பெற்ற நிலம், அடிமையான நிலம் என்று அந்த ஆசிரியர் சொன்னவுடன் இந்த 7ஆம் வகுப்பு சிறுவன் தன்னொத்த மாணவர்களை திரட்டி அடுத்த பல ஆண்டுகளில் துருக்கியை முழு குடியரசாக விடுதலை பெற்று அதனால் அந்த மக்கள் அவரை அத்தாத்துல் கமால் பாஷா துருக்கியின் தந்தை என்று அழைத்தார்கள். அவர் துருக்கியை அரசை நிறுவியதற்கு பின்னால் துருக்கி மொழி அறிஞர்களை அழைத்து இதில் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை நீக்க ஆணையிட்டார். ஆக தூய தமிழில் தூய மொழியாக ஒருவருடைய தாய்மொழி வெற்றி பெற வேண்டுமானால் அது முழுமையான அரசு இறையாண்மையை பெற வேண்டும். இது உலக நாடுகளில் பல நாடுகளில் இடம்பெறுகின்றன. இங்கும் அது தொடர்வதை அந்த கருத்தியலை முன்வைப்பதுதான் பெரியத்தனாருடைய எழுத்தறைகள். அந்த அடிப்படையில் திராவிட இயக்கம் ஆட்சி பொறுப்பில் அமைந்ததிலிருந்து தமிழறிஞர்கள் உடனிருந்து இந்தியருக்கு போராட்டத்தில் அதற்கான கொள்கையை சுமந்த 50க்கும் மேற்பட்ட ஏடுகளை இறக்கியும் இங்கு கிடந்த முற்போக்கற்ற ஒரு தன்மையை முற்போக்கை நோக்கி மாற்றிய பெரியார் அண்ணா போன்ற வழிநிலை தொடர்ச்சியில் வரலாற்று காலத்தில் 1916 மரமொழியில் இருந்து இன்றாலும் ஆணைக்கும் மொழி தூய்மை இயக்கம் திராவிட இயக்கத்தின் அரசியல் நிலைப்பாட்டில் தன் பங்களிப்பை செலுத்துவதும் அதற்கான கணாய்வை செய்து வேண்டுகோள் வைப்பதும் அது இன்றைய முதலமைச்சர் அவர்களால் காளிதாசன் பாடிய தமிழ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்காலம் தேவாரம் திருநாள் பொருள் வாய்மொழி இருக்கையில் செக்காடு நிகழ்ச்சியான வேணுகால திருக்கோயில் தான் என்று கேட்ட கேள்வியை தமிழாய்ந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும், தமிழ் பகைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதலை தடுத்தல் வேண்டும் என்ற பாரதிதாசனின் 1940 ஒரே இரவில் எழுதிய தமிழ் இயக்கத்தின் 20க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பாவேந்தர் வைத்த வேண்டுகோள்
அறிஞர் அண்ணா கூட்டு மு.க. ஸ்டாலின் வரையில் அவர்களுக்கான இயந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சட்டமன்றத்தில் ஆட்சியாக அது நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு 45 ஓதுவார்கள் நம்முடைய கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு தமிழங்கையை தமிழ் வழிபாடு நடத்துவதை இன்றைக்கு நடைமுறையில் பார்க்கிறோம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் தமிழை கற்காத ஒரு பட்டம் பெற முடியும் என்ற சூழல் 10 ஆண்டு வரை தொடர்ந்தது. தமிழக முதல்வர் தமிழ் வழி கல்வி இயக்கம் இதர தமிழர்களுக்கு கொடுத்த வேண்டுகோளை ஏற்று தமிழை கற்காத ஒரு பட்டம் பெற முடியாது என்ற அடிப்படை சட்டத்தை வழங்கி தமிழ் வழி கற்றோருக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமையை வழங்கக்கூடிய அரசாணையை பிறப்பித்து இப்போது இருக்கக்கூடிய தமிழக அரசு தனித்தமிழ் இயக்கமும் இதர தமிழர்களும் கொண்டு சேர்த்த தீர்மானங்களை நடத்திய மாநாட்டு முடிவுகளை அரசியல் ரீதியாக சட்டமாக்கி வருவதை இந்த நிகழ்ச்சியின் சார்பில் தமிழக முதல்வரை உங்கள் நெருக்கடியை நாங்கள் துணைப்போம் என்று நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தொடர்பு உரையாற்றுவதற்கு தம்பி பூங்குன்றன், ஒருங்கிணைப்பாளராக சுயமரியாதை பேராசிரியரின் பெருமைகளை பறைசாற்றி வரக்கூடிய பி. ஆர். ராமநாதனுடைய பிறவாப்பிள்ளையாக இருந்தாலுடைய பாணிலாளன், நூல்களை அறிமுறை உரையில் கூறினார். நூல்களை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாக இருக்கக்கூடிய நம்முடைய நினைவுகளிலெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய 97 தலைவர்களில் உலக தமிழர்களை ஒருங்கிணைத்து அவற்றின் வாயிலாக தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய பெருமையை உரிமையை நிலைநாட்ட இந்த அகவையில் தொடர்ந்து செயல்பட்டு இழந்து போன ஒரு போர்க்கால நடவடிக்கையை இந்த மண்ணிலேயே நினைவு சின்னமாக்கி அகிலத்திலும் இந்த உணர்வு பட்டுப்போவதில்லை, அது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்பதற்கான முள்ளிவாய்க்கால் மன்றத்தை நிறுவி அதன் அடிப்படையில் அவர் அழகான தமிழ் பணியை தொடர்ந்து வருகின்ற காலத்தில் அண்மையில் அவர் முதல்வரை சந்தித்து சில திட்டங்களுக்கான நன்றியை அவர் தெரிவித்ததையும் நாம் செய்தித்தாளில் இந்த நல்ல போக்கில் தான் ஐயா நெடுமாறன் அவர்கள் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் அவர் தனியார் வாயிலாக மாணவர் குழுவத்தில் அறிமுகமாகி இந்த இணக்கமாக செய்யப்பட்ட பல்வேறு போராட்டங்களை நாங்களும் கலந்து கொண்டு அவருடைய தந்தையார் அறிஞர் வாணியப்பனார் நூற்றாண்டு விழா இடத்தில் மதுரையில் அந்த மண்டபத்தில் இருந்த பொழுது ஒரு புதிய தகவலை கேள்விப்பட்டேன். திருவள்ளுவர் ஒரு மறுபடை வீட்டில் பழமுதிர்ச்சோலை என்ற ஒரு தளத்தை மூடி மறைத்திருந்த பல்லாண்மை மிக்க சமயவாதிகளுக்கு இடையில் பழனியப்பனார் அந்த மலைப்பகுதியில் ஒரு அகழ்வாழ்வை மேற்கொண்டு திருவள்ளுவர் இருப்பு வேலை கண்டுபிடித்து உயர்நீதிமன்றத்தில் வாதாடி பழமுதிர்ச்சோலையை மீட்டு முருகன் திருக்கோயிலை அமைத்து திருவள்ளுவர் இன்றைக்கும் அடையாளப்படுத்திய பெருமை அறநிலையங்கள் பழனியப்பனாரை சாரும். அந்த வழியில் ஆண்டாண்டு தோறும் விவேகானந்த வழியில் நல்ல தமிழனோடு கூடிய நாட்காட்டி அவர் தமிழரின் விளக்கமம் என்ற பொருளை எழுதியிருக்கக்கூடிய நூல் நம்மை மீண்டும் தமிழ் எழுச்சிக்குரிய 20 ஆண்டு இழக்காமல் போக்கை அவர் நூல்களில் எழுதியிருக்கிறார். தேசிய தலைவர் பிரபாகரன் பற்றிய ஆணைய ஆய்வும், பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய ஆய்வும், கண்ணதாசன் பற்றிய ஆய்வும், வள்ளலார் பற்றி அவர் கொண்டிருப்பதும், அடிகாலையில் ஆளுநரை ஒப்பிட்டு எழுதியிருக்கக்கூடிய உயர் ஆய்வுகளும், அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற பேராசிரியர் தேர்ப்பூர்வ வழியில் ஒரு நல்ல தமிழியல் ஆய்வாளராக, தமிழின மீட்பராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயாவை இதை அறிமுகப்படுத்துவது மிகுந்த சிறப்புக்குரியது.